வணக்கம் நண்பர்களே. 2025 ஜனவரி மாத கிரக அமைப்புகளின்படி கடகராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து மாதமாக ஆரம்பிக்குது. ராசியில் வக்ரம் பெற்ற செவ்வாய் நீச்சகதியில் செயல்பட்டு வர்றாங்க. கடகராசிக்காரங்க ஏற்கனவே சமீபகாலமாக ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் ஒரு சில விஷயங்களில் சாதகமான நிலைகளையும் மகிழ்ச்சி தரக்கூடிய நிலைகளையும் கொண்டு வருது. ஆனால் அதே நேரம் அதில் தேவையில்லாத அலைச்சல்களையும் தேவையில்லாத முரண்பட்ட கருத்து வேற்றுமைகளையும் கொண்டு வருது. இதெல்லாம் சரியா தவறா இல்லை ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலைகள் கடகராசிக்காரங்களுக்கு இருந்துட்டு தான் வரும். வெளியிருந்து பார்க்கும்போது ஜென்ரலாக ஒரு ஸ்டெப்பு மேலே போகிற மாதிரி தான் எல்லா விஷயங்களும் கொடுத்துட்டு வருது. ஆனால் தனிப்பட்ட முறையில் இதெல்லாமே நல்லதா கெட்டதா, நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற குழப்பமான சமாச்சாரங்கள் மனசுக்குள்ளே ஒரு போராட்ட நிலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னால் கடகராசிக்காரங்க அவ்வப்போது கொஞ்சம் டென்ஷனாகவும் செய்வாங்க. ஆனால் அதே நேரம் சிரிச்ச முகத்தையும் வெளிப்படுத்துவாங்க. இப்படியே அவங்களுடைய பெரும்பாலான நிலைகள் அப்படிங்கிறது உள்ளொன்றும் புறமொன்றுமாகவே செயல்பட்டு வருது. கிட்டத்தட்ட கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அமைப்பும் கூட அது மாதிரியே தான் இருந்துட்டு வரும். சடனாக நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். திடீர்னு ஏதோ ஒரு விஷயங்கள் டக்குன்னு நடக்கும். அதாவது செஞ்ச எல்லாத்தையும் ஒரே முட்டாக செய்கிறது, இல்லைன்னா எதுவுமே செய்யாமல் சும்மா கிடக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நைட்டு தான் முடிவு பண்ணியிருப்பாங்க, காலையில் எல்லாத்தையுமே முடிச்சுடுவாங்க. அது இப்போதைக்கு நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறதே புரியாது. அதே நேரம் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா என்னதான் முக்கியமான காரியமாக இருந்தாலும் சரி விட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சும்மா இருக்க வேண்டியதாகவும் இருக்கும். இந்த மாதிரி சடனாக மனசுக்குள்ள முடிவுகள் திடீர்னு மாறிக்கிட்டே இருக்கும். அது சின்ன விஷயங்களை கூட அதிகமாக பிரதிபலிக்கும். ஸோ கடகராசிக்காரங்க வழக்கமாக செய்யக்கூடிய விஷயங்களையே கூட திடீர்னு பார்த்திங்கன்னா ஹரிபதியாக எல்லா விஷயங்களும் செய்வாங்க. ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா எதுவுமே செய்யாமல் அப்புறம் பார்க்கலான்னு ஒதுக்கி போட்டு சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் சாதகமான அமைப்புகளோடு தான் செயல்பட்டு வரும். பட் சில நேரங்களில் இது கொஞ்சம் குழப்பம் தரக்கூடிய நிலைகளில் செயல்பட்டு வரும். அதாவது விஷயங்கள் காரியங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட இதெல்லாமே சரியா தவறா தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்தை இது அடிக்கடி கொடுத்துட்டு வரும். இருந்தாலும் முகத்தில் புன்னகை காட்டிட்டு தான் இருப்பீங்க. பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் நிதானம் எடுத்துக்கங்க. பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் முரண்பட்ட கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது வந்து போயிட்டே தான் இருக்கும். குறிப்பாக குடும்ப ரீதியான விஷயங்களில் இந்த கருத்து வேற்றுமைகள் கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும். முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தைகளால் சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கங்க. புதிய விஷயங்கள் காரியங்கள் சாதகமான நிலைகள் இருந்தாலும் அலைச்சல்கள் டென்ஷன்கள் அதிகமாகவே இருக்குது. கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுத்த அவசியமாக இருக்கும். எதையும் எடுத்தங்கோத்தன் மட்டும் செய்யாதீங்க. பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் செயல்படுத்திட்டு வாங்க. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகளே இருக்கும். இது சார்ந்த விஷயங்கள் தடை தாமதங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் எடுத்தங்கோத்தன் எதையும் முடிவு பண்ணாதீங்க. அதே போல் இல்லங்களில் இந்த வீடு வாகனங்கள் வகையில் இந்த மெயின்டெனன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகரிக்கவே செய்யும். மற்றவங்களோட உதவிகள் அப்படிங்கிறது இது சார்ந்த விஷயங்கள் அதிகமாகவே தேவைப்படும். ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வந்தீங்கன்னா ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்குது. இருந்தாலும் வரவுகள் இருக்கிற அளவுக்கு செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். இந்த காசுவன சமாச்சாரங்களில் கடகராசிக்காரங்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. சிலருக்கு எதிர்பாராத வகையில் பண வரவுகள் அப்படிங்கிறது வரவே செய்யும். இருந்தாலும் கையில் எடுத்தேன் பையில் போடல அப்படிங்கிற மாதிரியான கதை தான் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உண்டு. ஸோ வரவு செலவு விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் கூட சில அனுகூல அமைப்புகளை பார்த்து வருவீங்க. இது வரைக்கும் வெளி இடங்களில் சின்ன சங்கடங்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் இருந்து வந்திருக்கலாம். இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குறையவும் செய்யும். வெளி இடங்கள் வந்து கொஞ்சம் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் எதிர்பார்க்க முடியும். மற்றவங்க வகையில் இந்த பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும். ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கிறோம். குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில புண்ணிய காரியங்கள்லாம் ஈடுபட்டு வருவீங்க. தான தர்மங்கள் போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். பிரயாணங்கள் வகையில் அலைச்சல்கள் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படலாம். திடீர் பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். ஸோ இது சார்ந்த விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகள் இருக்கும். பொதுவாகவே கடகராசிக்காரங்க கொஞ்சம் சுறுசுறுப்போடு தான் செயல்பட்டு வருவாங்க. அதனாலே எடுத்தவங்க சில விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு வருவாங்க. ஸோ காரிய ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் குழப்பம் தரக்கூடிய நிலைகள் அதிகம் இருக்கிறதுனால நிதானத்தோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். அதே போல் கடகராசிக்காரங்க பிடித்த விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வருவாங்க. ஒரு காரியத்தில் இறங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும்தான் செய்வாங்க. இல்லைன்னா அதை ஒதுக்கி வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னொரு பக்கம் இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த ஆசாபாசங்களுக்கு உட்பட்ட ஒரு நபர்களாக கடகராசிக்காரங்க மாறிக்கொண்டிருப்பாங்க.
ஆனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆசையை அழிவுக்கு காரணம் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான். அந்த மாதிரி தான் இந்த ஆசாபாசங்கள், பந்த பாசம் போன்ற விஷயங்கள் அனைத்துமே இப்போதைய நிலையில் அதிகப்படியான ஈடுபாடுகளையும் கொடுக்கும். அதே விஷயங்கள் அதிகப்படியான சங்கடங்களையும் ஏற்படுத்தும். என்ன பண்ணாலும் அடித்தாலும் பிடிச்சாலும் நம்ம ரத்தம் நம்ம சொந்தம், எதையும் விட்டு கொடுத்து போக முடியாது, அனுசரித்து தான் போகணும் அப்படிங்கிற மனோபக்குவத்தோடு அவங்க செயல்பட்டு வருவாங்க. ஸோ அப்படி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள், சாதகமான நிலைகள் இருந்தாலும் கூட மன சலிப்புகளும் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் பெருகுபடுத்தாமல் இருந்தாலே கடகராசிக்காரங்க காலத்தை ஓட்டிடலாம். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும். தனிப்பட்ட முறையில் கண்டிப்பாக குடும்ப விஷயங்கள், காரியங்கள், குடும்ப உறுப்பினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் டென்ஷன் தரக்கூடிய நிலைகளில் தான் போகும். ஆனால் விஷயங்கள், காரியங்கள் வரும்போது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய தன்மைகளை பெற்று இருப்பீங்க. அதனால் குடும்ப விஷயங்கள், காரியங்களுக்குள்ள சூழ்நிலை சந்தர்ப்பம் தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. குறிப்பாக பேச்சுவார்த்தைகள் கூடுதல் கவனம் என்பது தேவை. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்போடு தான் செயல்பட்டு வரும். அவங்க வகையில் கொஞ்சம் பட்டுமிடாமல் செயல்பட்டு வர்றது நல்லது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான். நெருங்கி போனால் விலகி போகும், விலகி போனால் நெருங்கி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட உடன்பிறப்புகளுடைய நிலை கடகராசிக்காரங்களுக்கு அப்படித்தான் இருக்குது. சூழ்நிலை சந்தர்ப்பம் தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். சின்ன சின்ன சங்கடங்கள் என்பது இருக்கும். இருந்தாலும் நமக்காக தான் எல்லாத்தையும் செய்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுனால கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அனுசரித்து போகக்கூடிய நிலைகளை பெற்று வந்திருப்பீங்க. திருமண அமைப்புகள், புத்திரவாக்கிய அமைப்புகள் எல்லாமே அளவான அமைப்போடு வேலை செய்யுது. இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் குழப்பங்களும் டென்ஷன் தரக்கூடிய நிலைகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆலோசித்து செயல்பட்டு வந்தீங்கன்னா ஆதாயங்களை பெற்று வரலாம். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் ஒதுங்கி போனவங்க கொஞ்சம் நெருங்கி வருவாங்க, நெருங்கி வந்தவங்க கொஞ்சம் ஒதுங்கி போவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் முரண்பட்ட நிலைகள் அப்படிங்கிறது வந்து போகும். இருந்தாலுமே உற்றார் உறவினர், நண்பர்கள் வகையில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக கடகராசிக்கு நண்பர்களுடைய சப்போர்ட் அப்படின்னு கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் முயற்சி என்பது தேவைப்படும். பெரும்பாலும் மாணவர்கள் வெளி விஷயங்கள் அதிக ஆர்வம் காட்டி வருவாங்க. விளையாட்டு, வித்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும். அது சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். இருந்தபோதும் மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளில் முயற்சிகள் என்பது கூடுமான வரைக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது. இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் கடகராசி மாணவர்களுக்கு சாதகமான அமைப்புகளை கொடுத்து வரும். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் சாதகமாகவே இருக்கும். பெரும்பாலும் வழக்கமான நிலைகளை பார்த்து வருவீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயம் தரக்கூடிய நிலைகளில் இருக்குது. வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய திறமைகளை காட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று வருவீங்க மற்றும் உங்களுடைய பாராட்டுகளும் கிடைக்கப்பெற்று வருவீங்க. சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற அமைப்புகள், சம்பள உயர்வுகள் அல்லது பதவி உயர்வுகள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் வெளியிருந்து பார்க்கும்பொழுது எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளாக தான் தென்படும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து பார்க்கும்போது உங்களுடைய நிலை ஒரு குழப்பம் தரக்கூடிய விஷயங்களாகவே இருந்து வரும். அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வருவது உங்களுக்கான நன்மையை கொடுத்து வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.